இப்போ சீசன் அவ்வளோவா இல்லாததுனால செடியிலையுமே பூ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இருந்தாலுமே சாயந்தரம் 4 மணி ஆனால் டான்னு அலாரம் அடித்த மாதிரி பூவை பறிச்சிடுவேன். இல்லைன்னா நம்ம வீட்டு குட்டி வாண்டு அத்தனை பூவையும் பறித்து அப்படியே பிச்சு போட்டுருவான். தம்பிக்கு இப்பி நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கிரேவிங்ஸாகவே இருந்திருக்கும் போல். 2-3 நாளாக கேட்டுகிட்டே இருந்தான். சரி எப்போவோ அதானே செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்பி நூடுல்ஸ் தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். சாப்பிட்டு தம்பி பார்த்தீங்கன்னா ஹிந்தி டியூஷனுக்கு வந்து கிளம்பிட்டான். வீட்டில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலை அப்படின்னா அந்த துவைச்ச துணியை மடித்து வைக்கிறது தான். அதை காய போட்டு எடுத்துகிட்டு வந்த உடனேவே மடித்து வச்சுட்டாதான். அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒன்று ஷோஃபாலேருந்து சேர்லேருந்து ஷோஃபான்னு மாறிட்டே இருக்கும். மோஸ்ட்லி எப்போவுமே துணி காய போட்டு எடுத்துகிட்டு வந்த உடனேவே மடித்து வச்சுருவேன். அப்படி விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 டேஸ்க்கு அது சேர் மேலே தான் இருக்கும். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தடிச்சு கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு நல்லா இருந்தது. இந்த மாதிரி கிளைமேட்லாம் இருக்கும் போது நைட்டு டின்னர் சூடாக வாய்க்கு ருசியாக ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிடணும் போல இருக்கும்ல. சூடாக ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு மீதம் இருந்த பாலில் லெமன் பிழிஞ்சு விட்டு பன்னீர் மேக் பண்ணிட்டேன். சப்பாத்திக்கு மாவு பசங்க மட்டும் நம்ம வீட்டு குட்டி வாண்டுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்கும்னு தெரில. குட்டி போட்ட போன மாதிரி காலையே சுற்றி வந்துட்டே இருப்பான். கையில் ஒரு சின்னதாக ஒரே ஒரு உருண்டையாவது கொடுக்கணும். அப்போ தான் அந்த இடத்த விட்டே நகருவான். பன்னீர் எப்போவுமே கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஈவினிங் ஒரு 6 o'clock போலவே சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சுட்டு பன்னீருமே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பன்னீர்னாலே எப்போவுமே ஒரே மாதிரி கிரேவி தான். இன்றைக்கும் அதே கிரேவி தான். ஆனால் இந்த பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டு இஞ்சி சாறு சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். இதுவுமே டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பன்னீர்னா ஒன்று பன்னீர் பட்டர் மசாலா, அதை விட்டால் கிரேவி, அப்படி இல்லாட்டி பன்னீர் டிக்கா. இதை தவிர பன்னீரில் நீங்கள் வேறு என்னெல்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நானுமே ட்ரை பண்ணி பார்க்குறேன்.